எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி 50 ஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25,181 இருந்திருக்கு. ஏன்னா க்ளோஸ் ஆகும்போது எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்க, 25,058 இருக்குது. ஓப்பன் ஆனது 188 ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போய்ட்டு ஒரு சிங் ட்ரேடிங்க்கான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சும்மா கீழேயும் மேலேயும் போயிருக்கு. இது மாதிரி நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிருக்கு. நாளைக்கு கீழே தான் இறங்கும்னு நினைக்கிறேன். கீழே இறங்குனுச்சுன்னா நல்லாயிருக்கும். இதே பிரேக் பண்ணி இங்கேருந்து மேலே போணுச்சுன்னா நாளைக்கு மேலே ஏறும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்துருக்கிற நியூஸ்லாம் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 3% கிட்ட ஏறி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்லேயே ஏறி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் 1 ரிசல்ட் தான். குவார்ட்டர் 1 ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா screener.in போய் பார்க்கலாம். screener.in போய்ட்டு HDFC பேங்க்குன்னு போட்டிங்கனாலே வந்துடும். சும்மா நம்ம சர்ச் பண்ணாலே வரும் பாருங்கள். HDFC பேங்க் 2,000 ரூபாய்க்கிட்ட இருக்குது. ஒரு காலத்தில் எங்கே இருந்துச்சு பாருங்கள், 1,500. லாஸ்ட்டு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேனா 1,500 இருந்துச்சு. எந்த ரிட்டர்னுமே கொடுக்காமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. 6 மந்த் ரிட்டர்ன் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏப்ரல் மந்த்லேருந்து, ஏப்ரல் இல்லை கரெக்டாக லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,600 கிட்ட இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 1,600 கிட்ட இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. பி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே போயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் வேலிடாக இருந்துச்சு ஜனவரி பிப்ரவரியிலலாம். அது போன வருஷம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபேர் வேலியில் வந்துச்சு. ஃபேர் வேலியை தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் வேலிடியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட பெரிய பேங்க் இப்படி தான் நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்லேயே 17,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் குவார்ட்டர் இது கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின இருந்த குவார்ட்டர் இருக்குல்ல, போன வருஷம் இதே டைமில் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக பண்ணியிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 3% கிட்ட ஏறி இருக்கா. என்ன காரணங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா கடன் வாங்கியிருக்காங்க. அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க. எதுக்காண்டி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போயிங் 777 ஒரு ஃப்ளைட் இருக்குல்ல, அதை வாங்குறதுக்காக வாங்கியிருக்காங்க. அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $200 மில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. லோன் வாங்கி அது மூலம் பை பண்ண போகிறாங்க. பை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் ஃப்ளீட் போயிங் யூஎஸ் பேஸ்டு ஏர்கிராஃப்ட் லீசிங் கம்பெனி போட்டிருக்கு. அவங்களோட இதில் இது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேடிஎம்மோட குவார்ட்டர் அண்ட் ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 122 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தான் ரெவென்யூ மட்டும் ஜம்ப் ஆகிருக்கு 288 ரூபான்னு. அதோட இதையும் பார்க்கலாம் போயிட்டு எவ்வளோன்னு. பேடிஎம், ஏன்னா பேடிஎம்க்கு இங்கே பேர் வேறு மாதிரி இருக்கும். பேடிஎம் 197 கம்யூனிகேஷன் இருக்குது பாருங்கள். 67,000 கோடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் வேலிடாக இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 6 மந்தில் பார்க்கலாம் 682 இப்போ 1,000 ரூபாய்க்கிட்ட போயிருக்கு. பி ரேஷியோ பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ப்ராஃபிட் பி ரேஷியோ இவங்க இதில் காட்டவே இல்லை. ஈர்னிங் பெர் ஷேர்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஹையாக தான் இருக்குது, கீழே தலைகீழாக இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக்கில் நம்ம வாங்கவே கூடாதுன்னு அர்த்தம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரும் அதே தான் சொல்லுவார். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 122 கோடி பண்ணியிருக்காங்க. அதுவும் எதுலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள், அதர் இன்கம்லேருந்து வந்திருக்கு. அதர் இன்கம்னா இவங்களோடது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதர் இன்கம்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 122 கோடி வந்திருக்கு. 225 அதில் டேக்ஸ் மட்டும் 3% டேக்ஸ். டிப்ரெஷன் மட்டும் 166 கோடி போயிருக்கு. அப்படி என்ன பொருள் தான் டிப்ரெஷன் ஆகிருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 225 கோடி அதர் இன்கம்லேருந்து வந்திருக்கு. அந்த இன்கம் என்னங்கிறதையும் நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஜி என்டர்டைன் குவார்ட்டர் 1 ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா 22% கிட்ட அதிகரிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆல் ஃப்ரம் 1,849 கோடியிலேருந்து 2,149 கோடியாக வந்திருக்கு குவார்ட்டர் 1 ரிசல்ட்டு.
21% இயர் ஆன் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 143 கோடியாக இருந்திருக்கு குவார்ட்டர் ஆன் ஜூன். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஆன் 1 ஃபினான்ஷியல் இயர் 2026 டவுன் ஃப்ரம் 118 கோடியிலேருந்து 143 கோடியாக ஏற்றிருக்காங்க. ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ வந்து 13% குறைஞ்சிருக்கு. 1800லேருந்து 2125 குறைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 1652 கோர் வந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஈர்னிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதோட ட்ரேட் ஆன வேல்யூ போட்டிருக்காங்க. டுடே பார்த்திங்கன்னா 142 ரூபாலேருந்து 133 ரூபா போயிருக்கு. ரெண்டுத்துலேயும் 5% கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன நியூஸ் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ.